ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்ட்ரீமான ஒரு லேசி டே விலாகு தான். இதில் பெருசாக என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமும் அது கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். பட் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிமிஷா அன்றைக்கி தினம் வந்து ரித்திக்கு வந்து ஸ்கூலில் இருந்தது, லெனிக்கு வந்து ஸ்கூலில் லீவு. ஸோ நான் என்ன பண்ணினேன்னா, நார்மலான ஒரு பாஸ்தா பண்ணினேன். டொமேட்டோ பாஸ்தா தான் பண்ணினேன். ஏன்னா என்னால் மார்னிங் எழுந்ததுமே எனக்கு இன்னும் ரொம்ப டயர்டாக இருந்தது. எந்த அளவுக்கு நான் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணுன்ட்டு. பட் எந்த வேலையுமே செய்ய முடியல. ரொம்பவே டயர்டாக இருந்தது. எனக்கு அது ஃபீல் சொல்ல முடியல. சரி அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். எந்த அளவுக்குனா படுத்தது அரௌண்ட் வந்து எழுந்ததே ஒரு 1 பக்கம் தான் எழுந்தேன். ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு நான் எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து 2 பெட்ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாலுக்கு போனேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பெட்ரூமுக்கு வருவேன். ஏன்னா ஹால் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இப்போது வந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சு டயர்டாகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பெட்டில் படுப்போன்றதுனா பெட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து நான் வெளியே வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். என்னவோ எனக்கு இப்போன்னு இல்லை, கொஞ்ச நாளாகவே எனக்கு வெளியே சாப்பாடு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கிறதில்ல. யாருனா சமைச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்ல. சீரியஸாக எனக்கும் அப்படி தான் இருக்குது. பட் யாரும் இல்லைன்னும் போது எல்லா நேரமும் நமக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யூஷுவலாகவே நான் அப்படி தான். சரி என்ன பண்ணுறது அப்படின்றதுனால ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சிக்கன் கபாப் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது கபாப் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அப்படி தான் பிளான் பண்ணினேன். ரசமே சிம்பிள் தான். பட் இது வந்து அல்டிமேட் 2 நிமிஷத்தில் வச்சிடலாம். புளி பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக பூண்டு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அது கையில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு சும்மா லைட்டாக கொதிச்சுட்டு பிறகு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரொம்ப கொதிக்காமல் இருக்கும். மேலே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட சூப்பராக ரைஸோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக என்னால் முடியல அப்படின்னும் போது இந்த ரசம் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தீபாவளி நேற்று தான் முடிஞ்சது. நேற்று முடிஞ்ச மறுநாள் எனக்கு இந்த மாதிரி சரி அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். யாரோ என்கிட்ட கூட சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில், நீங்கள் யாருன்னா ஹெல்ப்புக்கு மெய்டு வச்சுக்கலாம் இல்லைன்ல. பட்டு நமக்கு வந்து கன்வீனியண்ட்டான மெய்டு வந்து செட் ஆகுது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து கிட்ஸ் வச்சுருக்கோம், வீடு வந்து நிச்சயமாக அப்பப்போ மெஸ்ஸி ஆகிட்டே தான் இருக்கும். அது நம்ம வந்து மெய்டு வச்சு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து அது எனக்கு என்ன செட் ஆகுறதில்ல மெய்டு வந்து. நான் இது வரைக்கும் மெய்டு வச்சதில்லை. சரி பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்ப்போம். இல்லை அப்படின்போது வேறு வழி இல்லை, மெய்டு வச்சு தானோம். அதுக்கப்புறம் லஞ்சு ரித்திக்கு கொடுத்து ரித்தி வந்து ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் வந்து லஞ்சு 2 பேருக்கு கொடுத்துட்டு சும்மா ஹாலு பெட்ரூம் எல்லாம் மாஃப் போட்டு எடுத்தேன். ரொம்பவே வந்து அந்த பலகாரம் அப்புறம் அந்த விளக்கு அந்த திரி எல்லாமே விழுந்து அந்த என்ன சொல்ல பிசுன்னு ஆகிட்டு இருந்தது. சரி இதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு நல்லா காலையில் தான் ரெஸ்ட் எடுத்துட்டோமே அப்படின்ட்டு போயிட்டு ஃபுல்லாகவே மாஃப் போட்டு எடுத்துட்டேன். எனக்கு பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்தது. எந்த அளவுக்குனா பயங்கரமான பாடி டீஹைட்ரேட் ஆகுது. சரி நான் நல்லா தான் தண்ணி குடிப்பேன், இருந்தாலுமே எனக்கு பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால சரி 2 இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அப்படின்ட்டு நான் இளநீர் சாப்பிட்டுட்டு அதிலோடைய அந்த அறுக்க மட்டும் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். பசங்களுக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். இளநீர் வந்து அவங்களுக்கு கோல்ட் ஆகிடும் இல்லையா, வெதர் சரியில்லை. சரி அதனால் நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்ருந்தேன்.
நான் ரொம்ப பெரிய புக் படிக்கிற ஆள், ரொம்ப ரீட் பண்ணுவேன் அப்படின்னலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு புக் படிக்கணுன்றது இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா நிறைய கண்ணதாசன் புக்கு படிப்பார். நான் இந்த டைம் லூலு போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து ஒரு ஜாப்பனீஸ் புக்கு அப்படின்ட்டு ஒரு பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எடுத்தால் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து $8 போட்டிருந்தேன். 18 இல்லை, $8 போட்டிருந்தேன். சரி என்ன இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு. $8 அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் இந்தியன் ருபீஸ்க்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த புக்கில் வந்து டாலர் கணக்கு தான் போட்டிருந்தேன், எம்ஆர்பி போடல. அதுக்கப்புறம் தான் மாற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி நான் அமேசானில் அங்கேயே செக் பண்ணும்போது அங்கே வந்து நான் அமேசானில் $300-400 இருந்தது. சரி நம்ம அமேசானில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். படிச்சிருக்கேன், அது வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை நான். எனக்கு வந்து டைம் கிடைக்கல. எனக்கு அந்த நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அமையல. ஸோ நான் வேலை செய்வேன், அப்புறம் வீடியோ எடிட் பண்ணுவேன், பசங்களை பார்ப்பேன். ஸோ கிடைக்கிற நேரத்தில் எப்பாவது ரொம்ப ரேராக தான் படிப்பேன். ரொம்ப ரெகுலராக படிக்கிற ஆள் கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு புக் படிக்கும்போது நிச்சயமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். அது எப்படி சொல்ல, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரொம்ப ஒரு காமாட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும் புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது. எனக்கு பிடிக்கும், பட் அது வந்து கண்டினியூ பண்ண முடியறதில்ல, பசங்களெல்லாம் வச்சுட்டு மேனேஜபிள் பண்ணேன். அப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் அந்த பெட்டை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஏன்னா அதை நான் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் வந்து செய்வேன். அப்படியே நின்ன வாக்கில் செய்ய முடியாது. நான் இருக்கிறது ரொம்ப ஹைட்டு வெயிட்டும் கூட. அப்போ நம்ம எந்த அளவுக்கு டயர்ட் ஆகும்னு பாருங்கள். ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடும். இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த ரொம்ப டயர்ட்னஸ் வரும். ஏன்னா எல்லாமே ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணும்போதுன்ட்டு எனக்கு வந்து சொல்ல முடியாது, சில டைம் பயங்கர டயர்ட் ஆகிடும். சரி நான் எனக்கு ஷோல்டர் பெயின் நல்லா இருந்தது. ரித்தியும் லெனியும் எனக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறமா நமக்கு என்ன தான் உடம்பு சரியில்லை என்ன இருந்தாலும் சரி, பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை மாமா இது அதுன்னுவாங்க. சரி ரித்தி வந்து அந்த மாதிரி. ஆனால் லெனிக்கு வந்து அது பயம். இங்கே ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக பட்டாசு வந்து மேலே பட்டுடுச்சு. அதுலேருந்து லெனிக்கு வந்து பட்டாசு பார்த்தாலே ஒரு பயத்தில் தான் ஓடிட்டுருப்பாள். சரி ரித்திக்கு வந்து பட்டாசு வெடிக்கணுன்றதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி கொஞ்சம் சிங்கில் மட்டும் பாத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். சரி பட்டாசு வெடிக்க போகலாம் அப்படின்ட்டு கீழே போயிட்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறான்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா எனக்கு அன்பாக்சிங் பண்ணேன். ரித்திக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா லூலுவில் வந்து லெனிக்கு மட்டும்தான் கிஃப்ட்டு வாங்க முடிஞ்சது, ரித்திக்கு வாங்க முடியல. ஏன்னா அவளுக்கு தேவையானது வந்து இல்லை, இன்னொன்று வந்து ரொம்ப எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு நான் அவளுக்கு வந்து அந்த பென்சில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு. சரி அதனால் வந்து எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி வாங்கி கொடுக்கலாமேன்னு வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.